வணக்கம். சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் உலக மீனவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் 30 பேருக்கு தலா 5000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் 200 மீனவ மகளிர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை டாக்டர் நாஞ்சில் பி ரவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன், பொதுச் செயலாளர் மனோகர்ஜி, மாநில மகளிரணி தலைவி ஆர் சீதா, தலைமை நிலைய செயலாளர் ஏ மரியதாஸ், மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை, மாநில துணைச் செயலாளர் எம் அசோக்குமார், மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர் ஜே தேன்மொழி, ஏ தெய்வானை, மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன், மாநில வர்த்தக அணி செயலாளர் மற்றும் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார், வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி, மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் வி சதீஷ்குமார், தென்சென்னை மாவட்ட செயலாளர் டி கெனிட்ராஜ், தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆர் ராஜ்பட், ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் ஜே மலர்விழி, மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ், மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன், வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன், திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா, தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பி ரஞ்சித், தென்சென்னை மாவட்ட துணைச் செயலாளர் இ சுந்தர், தென்சென்னை மாவட்ட பொருளாளர் ஜே மகாதேவன், தென்சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் டி எட்வின், செயல் வீரர்கள் ஆர் சுரேஷ், ராஜ்கமல் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பத்திரிகையாளர்களை சந்தித்த நாஞ்சில் ரவி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்கள் மீனவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கூட மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். நாஞ்சில் ரவி, அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர். இன்று அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த உப தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றும் மீன் சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காசிமேடில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 30 பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் 200 பேருக்கு சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த உலக மீனவர் தினத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையா வைப்பது, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் சேர்த்த மாதிரி இல்லை. மற்ற மாநிலங்களில் அதுக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று மீனவர்கள் அதிக அளவில் போட்டியிட 2026 திமுக, அண்ணா திமுக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பா வர இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய தாவேக அதிகமான இடங்களை மீனவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். மீனவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பார்த்து மீனவர்களுக்கு தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்தினுடைய அளவை உயர்த்தி வழங்க வேண்டும். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸை மத்திய மாநில அரசுகளை கட்ட வேண்டும். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும். அதே போன்று மீன் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த எல்லோபின் டியூனா, கேரையை அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். மீனவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைக்க போதிய இடஒதுக்கீடை இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம். அதே போன்று தமிழகத்தில் மீனவர் அல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கியதையும் கண்டிக்கின்றோம். வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியானாலும் மீனவர்களுக்கு 3 அமைச்சர் பதவியை வழங்க எந்த கட்சி முன்னுக்கு வருதோ அந்த கட்சிக்கு மீனவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டுகளா திமுக ஆட்சிக்கு வராம இருந்தது. நாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை ஆதரித்து தான்
முதல்ல ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்களுக்கு சரியா மீனவர்களுக்கு போதிய பங்களிப்பு கொடுக்காத காரணத்தினால திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும், மீனவர்களை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க செய்தோம். அதனுடைய துரோகத்தை நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் மீனவர். அவருக்கு மீனவளத்துறை அமைச்சர் பதவி திமுக கொடுத்திருக்கணும், கொடுக்காததுனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால மறுபரிசீலனை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றோம்.